சாதாரண எம்எல்ஏ சாதாரண கட்சிக்காரருக்காக திருமாவளவன் இவ்வளோ பேசணுமானது இது முதல் கேள்வியா இருக்கு. ரவிக்குமார், பனையூர் பாபு, ஷானவாஸ், பாலாஜி, சிந்தனை செல்வன், இந்த 4 எம்எல்ஏ ஒரு எம்பிக்கள் திருமாவை விட அதிகமாக மதிப்பது ஸ்டாலின். திருமாவிடம் கொள்கை வைத்திருக்கிறார், இயக்கம் வைத்திருக்கிறார், ஆனால் கோடிகள் திருமாவிடம் இல்லை. இந்த அரசியலுக்கு வருவதே கோடிகளை நோக்கித்தான். ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கே கோடிகள் கோடிகள் கோடிகள். புதுப்பேட்டையில் 2 கிரவுண்டில் வீடு, எத்தனை கோடிக்கு இருக்கு சொல்லுங்க. பிஸ்னஸ் பண்ணுவார் போல. பிஸ்னஸ் இல்லை, அமைச்சர்களிடம் நாகப்பட்டினம் தொகுதியில் நடந்திருக்கிற பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர்கள் யார் மூலம் போகும்? ஆளூர் ஷானவாஸ் வழியாகத்தான் ஒப்பந்தக்காரனுக்கு போகும். ஷானவாஸ் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன், என்னுடைய வேலைகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நான் நாகப்பட்டினத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், என் மேலே பிரியம் கொண்டவங்க சில விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதில் வந்து எனக்கு கொஞ்சம் திமிர்த்தனம் தெரிகிற மாதிரி தெரியல. இல்லை, அது இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்ட எத்தனையோ தலித் இளைஞர்கள், எத்தனையோ வழக்கம் வாங்கியிருக்கான், 2000 தொடர்ந்து வந்திருக்கான். அவர்களை நீங்கள் அறிவிக்காமல் இது போன்ற நபர்களை அறிவித்ததனுடைய விளைவு தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம். பாலாஜி ஒரு ட்வீட் போடுறார், அமைதியாக இருக்கிறேன், அதற்காக பயந்துக்கிட்டங்க அர்த்தம் அல்ல. அந்த ட்வீட் 1 மணி நேரத்தில் மீண்டும் எடுக்கப்படுகிறது. யாரை மிரட்டுறீங்க? திருமாவளவன் காது குறைவு அவர் எவ்வளோ மதவேதப்பட்டிருப்பார். என்னடா கட்சி தலைவர் நான், உன்னை எம்எல்ஏ ஆக்கினது நான், நீ வந்து நாகப்பட்டினம் வேணா என்கிட்ட தானே சொல்ல, அங்கே போய் சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு மன கஷ்டம் எவ்வளோ வந்திருக்கும். இல்லைங்க, அவருக்கு சீட்டு கொடுத்ததே கனிமொழி பிரசர் தாங்க 5 வருஷம் முந்தி. இவர் திருமாவை விட கனிமொழியை தான், திமுகவை தான் நம்புறேன். நான் கண்ணால் பார்த்தேன். 2006-11 அவர் எம்எல்ஏ யார்? ரவிக்குமார். சட்டசபை முடிஞ்சது, கருணாநிதியுடைய காலில் நீட்டி நெடுஞ்சாங்கலையாக விழுந்து வணங்கி கம்பீரமாக வந்தார் பூவை ஜெகன்மூர்த்தி. அவர் எம்எல்ஏ. கருணாநிதி வந்தார், வணக்கம் சொன்னார், ஒரு சால்வையை போத்தினார், போயிட்டே இருக்கு. இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது? எழுத்தாளர், புலவர், புடுங்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. பிசிக்கால் இருக்கக்கூடிய நான் தலித்து சார்ந்த பிரமுகர்கள்லாம் அண்ணன் திருமாவை வந்து ஒரு பொருட்டா என்ன மாட்டுறாங்களோ, தனக்குள்ள வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்க தோணுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தவறே திருமா அண்ணன் தவறு தான். ஒரு கட்சி தலைவர் என்பவர் எப்படி இருக்கணும்? ஷானவாஸ் அண்ணன் வந்து திருமாவளவனுக்கு துரோகி ஆயிடுச்சு. நீங்கள் சீட்டு கொடுக்காததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சீட்டு. அப்போ பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா ஓட்டு போட்டவருக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஆளூர் ஷானவாஸ் மேலே நான் திரும்ப தொடர்ந்து இருக்கு. எல்லார் மேலே இருக்குங்க, அவருக்கு மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலே இருக்கு. அவரோட அந்த கம்பீரம் குறைஞ்சு போச்சு. நான் உரிமையோடு அவரை சொல்கிறேன். அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துறாங்களே, அதுதான் உண்மை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஷானவாஸ் அவர்கள் பற்றிய பேச்சு தான் பயங்கர சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. நான் நேற்று அவர் பேசுனதையும் பார்க்குறேன், அண்ணன் திரும்ப அவர்கள் பேசுனதும் பார்க்குறேன். நாகப்பட்டினம் தொகுதி வந்து நாங்கள் ஷானவாஸாக தான் வச்சுருந்தோம், நாங்கள் போயிட்டு திமுக கேட்கும்போது திமுக எங்ககிட்ட சொல்கிறாங்க ஷானவாஸ் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ ஷானவாஸ் வந்து திரும்ப கிட்ட சொல்லாமல் நேராக போய் நாகப்பட்டினம் தொகுதி வேணாம் அப்படின்னு திமுக கிட்ட சொல்கிறாரு. இவருமே வந்து அவருக்காக பேசுகிறாரு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, சாதாரண எம்எல்ஏ தான் அவர், நீ ஈஸிக்கா அண்ணன் திருமா மட்டும்தான். ஒரு சாதாரண எம்எல்ஏ சாதாரண கட்சிக்காரருக்காக திருமாவளவன் இவ்வளோ பேசணுமானது இது முதல் கேள்வியாக இருக்குது. இல்லை, அதாவது இது என்ன நடந்ததுன்னா, ரவிக்குமார், பனையூர் பாபு, ஷானவாஸ், பாலாஜி, சிந்தனை செல்வன், இந்த 4 எம்எல்ஏ ஒரு எம்பிக்கள் திருமாவை விட அதிகமாக மதிப்பது ஸ்டாலினை தான். என்ன காரணம்னா, திருமாவிடம் கொள்கை வைத்திருக்கிறார், இயக்கம் வைத்திருக்கிறார், ஆனால் கோடிகள் திருமாவிடம் இல்லை. இப்போ இவர்கள் இந்த அரசியலுக்கு வருவதே கோடிகளை நோக்கித்தான். நீங்கள் ரவிக்குமார் எம்பி ஆன பிறகு அந்த 6 தொகுதியில் நடக்கிற பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் யாரு கமிஷன் கொடுக்கணும்? ரவிக்குமார். எத்தனை கோடி வந்திருக்கு நினைக்கிறீங்க? திமுக அண்ணா திமுக மந்திரிகளுக்கு எவ்வளவு கோடிகள் வருதோ அதே கோடிகள் நீங்கள் சாதாரணமாக வங்கியில் வேலை பார்த்து மாதம் முடிஞ்சு ஒரு 70-80,000 சம்பளம் வாங்கின அந்த ரவிக்குமாருக்கு நீங்கள் ஒரு 5 கோடி 10 கோடி 3 கோடி 4 கோடின்னு கொட்டினால்
யாரை நீங்கள் தலைவரை ஏற்றுக்குவீங்க? கொட்டுறவனா? நான் கண்ணால் பார்த்தேன். 2011 ஒரு எம்எல்ஏ, 2006-11 ஒரு எம்எல்ஏ யார்? ரவிக்குமார். சட்டசபை முடிஞ்சுது, புது பில்டிங், இப்போ மருத்துவமனையாக இருக்குல்ல, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அதுதான் சட்டசபை நடந்தது, ஒரு 15 நாள் நடந்தது. அந்த சட்டசபை நிகழ்வில் இறுதியிலெல்லாம் விடைபெற்று கொண்டு போகிறாங்க. அப்போ ரவிக்குமார் கருணாநிதியுடைய காலில் நீட்டி நெடுஞ்சாங்களையாக விழுந்து வணங்கி, நீங்க கிராமத்தில் இருங்க அவர் பொன்முடி மனைவி காலிலே விழுந்தார். இல்ல, அது அப்புறம் சொல்ல வர்றேன். இது வந்து இப்போ நான் சொல்றது இப்போ முதல்ல, அதாவது கிராமங்கள்ல சாதி அடக்குமுறையில் வச்சிருப்பான்ல, பெரிய பெரிய சாதி. அப்போ ஒரு கல்யாணமோ கச்சேரியோ முதல் பத்திரிகை எடுத்துட்டு பண்ணாடி, நான் அது ஜாதி பேரை சொல்ல விரும்பல, முதலாளி எஜமானே, அவன் பத்திரிகை கொடுத்துட்டு நீட்டி விழுகணும். இது எப்போ உள்ள விஷயம்? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நடைமுறை. இப்படி கருணாநிதியை முதலாளி எஜமானே நீட்டி காலில் விழுந்து நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ விசிக நிர்வாகி ஒருத்தர் தொலைபேசி சொல்லி பொறுக்க முடியல என்னால, இப்படி விழுந்து கிடக்கிறாரியா தலைவர்கிட்ட சொல்லுன்னு 11 நான் சொன்னேன். ஆனால் கம்பீரமா வந்தாரு பூவை ஜெகன்மூர்த்தி. இப்ப இருக்கார்ல இப்ப அவர் மூர்த்தி, அவர் இல்ல, இவர் ஜெகன்மூர்த்தி, அவர் எம்எல்ஏ. கருணாநிதி வந்தாரு, வணக்கம் சொன்னாரு, ஒரு சால்வையை போத்தினாரு, போயிட்டே இருக்காரு. இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு? எழுத்தாளர், புலவர், புடுங்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இதாயா அடிமை? அப்புறம்தான் பொன்முடி பொண்டாட்டி காலில் விழுது. நான் கூட சொன்னேன், பொன்முடிக்கு ஒரு சேச்சி இருக்கு அசோக் நகர்ல செட்டப்பு, அந்த அட்ரஸ் தர, அங்கேயும் போய் உளியா காலில் அப்படின்னு நான் கூட சொன்னேன். அப்போ சிறுமா உடைய படை தளபதிகள் எப்படி இருக்காங்களோ அப்படித்தானே படை தளபதிகளுடைய பிரபாகரனுடைய தளபதிகளை வைத்துத்தான் பிரபாகரனை அளவிட முடியும். அப்போ இதுதான் நிலைமை. ஷானவாஸ் கேட்கவே வேண்டியதில்லை. ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாதாரண நபர். நீங்க இறந்து போனார்ல இஸ்மாயில், பொருளாளராக இருந்தார்ல, அவருக்கு இவர் உதவியாளர். இப்படித்தான் அரசியலுக்குள்ளே வர்றாரு. இஸ்மாயில் இறந்து போன பிறகு இஸ்மாயிலை பார்க்க இப்போ பின்னாடி திரிகிற பொழுது அவருக்கு திரும்ப அறிமுகம். அதுக்கு பிறகு யாக்கனை அலுவலகத்தில் உட்கார்ந்துருப்பார். மிகச்சாதாரண நபர். பஸ்ஸை விட்டு சிட்டி பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போகிறத நானே பார்த்துருக்கேன். அதுக்காக அதில் இழிவாக சொல்ல வரல. இன்னைக்கு கோடிகள் கோடிகள் கோடிகள். புதுப்பேட்டையில் 2 கிரவுண்டில் வீடு, எத்தனை கோடிக்கு இருக்கு சொல்லுங்க? எம்எல்ஏ சம்பளமே ஒரு 1 லட்சம் தான் வரும். 1 லட்சம் தான் வரும். எப்படி கோடிகளில் வீடு கட்ட முடியும்? அப்போ பிஸ்னஸ் பண்ணுவார் போல. பிஸ்னஸ் இல்லை, அமைச்சர்களிடம், முதலமைச்சர் அலுவலகத்தில், பிடபிள்யூ ஹைவேஸ், நீங்கள் அந்த தொகுதியில், நாகப்பட்டினம் தொகுதியில் நடந்திருக்கிற பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர்கள் யார் மூலம் போகும்? ஆளூர் ஷானவாஸ் வழியாகத்தான் ஒப்பந்தக்காரனுக்கு போகும். எனக்கு விசிகோவில் நிறைய மாநில நிர்வாகிகள் நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருமணங்கிட்ட போயிட்டு பேசுறாங்கன்னா ஒரு பயத்தோடு தான் பேசுவாங்க. அந்த பயன்றது ஒரு பெரிய மரியாதை வந்து இருக்கும்பா, தலைவர் சொல்லிட்டு கேட்கணும்பா, அவருக்கு மேலே எந்த வார்த்தையும் கிடையாது சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஷானவாஸ் இவரை வந்து ஒரு பொருட்டாவே நம்ம திமுக கிட்ட போயிட்டு நாகப்பட்டினம் வேணாம் வேற தொகுதி தாங்கன்னு சொன்னா அது திருமண காது குறவை அவர் எவ்வளோ மதவாதப்பட்டிருப்பார். என்னடா கட்சி தலைவர் நானு, உன்னை எம்எல்ஏ ஆக்கினது நானு, நீ வந்து நாகப்பட்டினம் வேணா என்கிட்ட தானே சொல்ல, அங்கே போய் சொல்றேன்னா அவருக்கு ஒரு மன கஷ்டம் எவ்வளோ வந்திருக்கும். இல்லைங்க, அவருக்கு சீட்டு கொடுத்ததே கனிமொழி பிரஷர் தாங்க. கனிமொழி பிரஷர் எப்போ? நாகப்பட்டினம் 5 வருஷம் முந்தி இவர் கட்சியில் இப்போ எங்கள் ஆளூர். அப்போ இவர் திருமாவை விட கனிமொழியை தான் திமுகவை தான் நம்புறாரு. அப்போ எப்படி இது என்ன என்ன பண்ணியிருக்கணும்? கனிமொழி ரெக்கமெண்டேஷன் பண்ண அவர் கொடுத்தே இருக்கக்கூடாது, இன்னொரு பாய் கொடுத்துருக்கணும். அதே தவறு, திருமா செய்ததே தவறு தான். நீங்கள் இன்னொரு பெரிய அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன்னா, பல இடங்களில் சொல்லியிருக்கேன். வீரமணி கருணாநிதி 2 பேரும் திரும்ப வர சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல். சாமிதுரை உட்கார்ந்துருக்கார். சாமிதுரை யாரும் தெரியுமில்ல? நீதிபதி சாமிதுரை. அவர் தான் கீழ்வன்மணி வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அந்த நன்றி கடனுக்கு
தலித்துகளை கொன்றொழித்ததற்காக கொன்றொழித்த கயவர்களை விடுதலை செய்த நீதிபதியேக்கே கருணாநிதி என்ன பரிசா கொடுக்குறாரு? சிறுத்தைகிட்ட வாங்கி. அப்போ இவர் தான்ப்பா உங்க விழுப்புரம் வேட்பாளர் அண்ணன் திருமா. நம்ம எந்த சூழ்நிலையும் அவரை நம்ம விட்டு கொடுக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தான் விழுப்புரம் கேண்டிடேட். இதுக்கு மேலே அவர் நம்ம இதை பற்றி விரிவாக நாமே பேசி நமக்கு நாமே இழிவை ஏற்படுத்தி கூடாது என்பதால் நான் அப்படியே நிறுத்திக்கிறேன். ஷானவாஸ் வந்து நேற்று கூட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு, ஒரு இன்னைக்கு புதிய தலைமுறையில் ஒரு பைட் மாதிரி கொடுக்குறாரு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன், என்னுடைய வேலைகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நான் நாகப்பட்டினத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், என் மேலே பிரியம் கொண்டவங்க சில விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதில் வந்து எனக்கு கொஞ்சம் திமிர்த்தனம் தெரிகிற மாதிரி தெரியுதுன்னு. இல்லை, அது இருக்கத்தாங்க செய்யும். அதாவது நீங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்ட எத்தனையோ தலித் இளைஞர்கள் இருக்கிறான், எத்தனையோ வழக்க வாங்கியிருக்கான். 2000 தொடர்ந்து வந்திருக்கான். 20 வருஷம் பல வழக்குகளை வாங்கி பல முறை சிறைக்கு போய் உயிர் பல முறை விளிம்பு நிலைக்கு போய் வந்த எத்தனையோ தலித்து தொண்டர் இருக்கான். அவர்களை நீங்கள் அறிவிக்காமல் இது போன்ற நபர்களை அறிவித்ததனுடைய விளைவு தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம். பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாரு, அமைதியாக இருக்கிறேன். பார்த்தீங்களா அந்த ட்வீட்டை? பார்த்தீங்களா? பார்க்கலையா? அமைதியாக இருக்கேன், அதற்காக பயந்துக்கிட்டேன்னு அர்த்தம் அல்ல. அந்த ட்வீட் 1 மணி நேரத்தில் மீண்டும் எடுக்கப்படுகிறது. ஒரு நண்பர் பார்த்துட்டு உடனே சொன்னார். அப்போ யாரை மிரட்டுறீங்க? மிரட்டுகிற நிலையில தான் அண்ணன் திருமா இருக்கார் என்பது அவருடைய கருத்துக்கே விட்டார். சிறுத்தைகளை பொறுத்தவரை சிறுத்தையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் 3 எம்எல்ஏ அது மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று அவர் எடுத்த முடிவு நீங்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கிற சிறுத்தைகள் சொன்ன முடிவு. பாலாஜி எஸ்எஸ் பாலாஜி ஒரு கட்சிக்காரன் துக்க வீடு, ஒரு வயசானவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா ஒரு மாலை வாங்கி வைப்பா, நான் வர்றேன். எப்படி மாலை நீயே வாங்கி வை. ஒரு மாலை எவ்வளோ? 3 லட்சம் ரூபாயா இல்லை 3 கோடி ரூபாயா? எவ்வளோ ஒரு மாலை? 300 ரூபாய்க்கு நல்ல மாலை வாங்கலாங்க. ஒரு 300 ரூபாய்க்கு இறந்து போனவனுக்கு ஓட்டு போட்டவனுக்கு துக்க வீட்டுக்கு மாலையை நீயே வாங்கி வை, நானே வந்து மாலை. அப்போ எவ்வளோ திமிர்த்தனம் பாருங்க. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகளை தாங்க கற்றுக்கணும். கம்யூனிஸ்டுகளை தான் வேறு யார்கிட்டையும் கற்றுக்க முடியாது. கம்யூனிஸ்டுகள் தான் மக்களை நேசிப்பவனா இருப்பான். வாங்குற சம்பளம் யாருக்கு தெரியுமா போயிடும்? கட்சிக்கு போயிடும். அவன் 10,000 ரூபா 15,000 ரூபா கட்சிக்காரன் கொடுப்பான், ஒரு நாளைக்கு 300 ரூபா. இதுதான் செலவு பண்ணணும். இதுதான் நீங்கள் நன்மாரான நம்ம ஒரு போஸ்டர் பார்த்தேன். பஸ் நிற்காம போது ஓடுறாரு, பஸ்ஸை பிடிக்க. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு ஆட்டோக்கார பின்னாடி போய், ஐயா ஏறுங்க ஐயா, உங்களை எங்கே கொண்டு இறக்கி விடணும், நான் இறக்கி விட்றேன். கடைசியாக போய் மனு கொடுத்தாரு கலெக்டர்கிட்ட, எனக்கு ஒரு சிலம்போட ஒரு வீடு கொடுப்பா, குடியிருக்க வீடு இல்லை. நன்மாறன் எம்எல்ஏ. இப்போ சண்முகம் பொண்டாட்டி சொல்லுது 1 லட்ச ரூபா சம்பளமாம. அதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க, லட்சக்கணக்கான ரூபா நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. சண்முகம் மனைவி வாச்சாத்தி, வாச்சாத்தி கதாநாயகன் சண்முகம் பொண்டாட்டி அந்த அம்மா சொல்லுது. அப்போ இப்படி கம்யூனிஸ்டுகள் வாழ்வதை போல தியாக வாழ்வு வாழக்கூடிய வேட்பாளர்களை சிறுத்தையா அறிவிக்கணும். அதனால உண்மை. பிடபிள்யூல கமிஷன் வாங்குறவன், ஹைவேஸில் கமிஷன் வாங்குறவன், இபியில் கமிஷன் வாங்குறவன், டாஸ்மார்க்கில் கமிஷன் வாங்குறவன், ஹெலிகாப்டரில் கமிஷன் வாங்குறவன், ஏர் இண்டியாவில் கமிஷன் வாங்குறவன், இவனெல்லாம் சிறுத்தையில் வச்சிங்கன்னா. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த 3 பேர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பனையூர் பாபு வாயை திறக்கல, அவர் திறக்கவும் மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஆனா எஸ்எஸ் பாலாஜி நீங்க சொன்ன மாதிரி ட்வீட் போட்டு இது பண்றாரு, லைவ் வேற வராரு, ஷானவாஸ் அவர்கள் அறிக்கை, இந்த பிரஸ் மீட் இதெல்லாமே கொடுக்குறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வீசிக்கால் இருக்கக்கூடிய நான் தலித்த சார்ந்த பிரமுகர்கள்லாம் அண்ணன் திருமாவை வந்து ஒரு பொருட்டா என்ன மாட்டுறாங்களோ, தனக்குள்ள வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்க தோணுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, தவறே திருமா அண்ணன் தவறு தான். ஒரு கட்சி தலைவர் என்பவர் எப்படி இருக்கணும்? நீங்க தேசிய தலைவன் எதிரிகளையும் துரோகிகளையும் மன்னிப்பதே இல்லை. அதனாலதான் அந்த இயக்கம் 40 ஆண்டு காலம் இருந்துச்சு. அவன் தமிழன் தானே.
உங்களுக்கு கூட்டாளி தானே. ஷானவாஸ் அண்ணன் வந்து திருமாவளவனுக்கு துரோகியா? இப்போ துரோகி அவரு. நீங்க சீட்டு கொடுக்காததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சீட்டு. அப்ப பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா ஓட்டு போட்டவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். வாக்களித்தவனுக்கு வாக்கு யாருக்கு அளித்தா? அந்த கட்சிக்கு தான், விடுதலை சிறுத்தைக்கு தான். இல்ல அவர் என்ன சொல்றாரு ஷானவாஸ், நாகப்பட்டினத்துல எங்க விசிகா ஸ்ட்ராங்கே கிடையாது, தலைவரோட நம்பி கொடுத்துட்டாரு, நான் போயிட்டு என் களப்பணி மூலமா நான் வெற்றி பெற்றேன்னு சொல்றாரு. இவர் தான் காரணமா? அதாவது திரும்ப கிடையாதான். இல்ல அதான் திருமாவங்க ஓட்டு போடுறான், எனக்கு தாங்க ஓட்டு போட்டான், அப்படி அதுதான் செய்தி. அப்போ இது போன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்தது யாருடைய தப்பு? தலைவன் எவ்வளியே தொண்டரை அவளி தானே. இல்ல அவர் வந்து திருமணனை விட எனக்கு அதிகமான ஒரு அதான் இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, துபாயில ஒரு பெரிய நிகழ்ச்சி திமுக சார்பா, அதுக்கு இவருக்கு தலைவருக்கு அழைப்பு இல்லை, ஆளூர் ஷானவாஸுக்கு அழைப்பு. அப்போ கூட எனக்கு அழைப்பு இல்லை, தேசிய அது புறக்கணிங்கிறார். முதலாக உட்காந்துருக்காரு எங்க? துபாய் முதலாளிகள் இருப்பாங்கல்ல, துபாயில பெரும் செல்வந்தர்கள். இந்த நட்பு வேணுமில்ல, அந்த நட்பு பணமாக மாறும், காசாக மாறும், தங்கமாக மாறும், யூரோவாக மாறும், தினாரா மாறும்ல. அப்போ வேற கட்சியை என்ன பண்ணியிருப்பாங்க, அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் அப்படி வரும். அப்படி ஏதாவது எனக்கு திரும்ப சிறுத்தையில் யாரும் நீக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. அத்தனை பேருமே ஆதவ அர்ஜுனா தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆதவ அர்ஜுனா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா திமுக சொல்லி பண்ணாங்க. அதான் நான் சொல்றேன். நான் முதல்ல ஆதவ அர்ஜுனா மேலாம் அண்ணனால ஆக்ஷன் எடுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை மீறி திமுக உறவு வச்சுக்கிறாங்க, இவருடைய கட்டுப்பாடு எல்லாம் போய் நாங்க பேசுறாங்க. இந்த மாதிரி நபர்கள் மீதெல்லாம் இவர் ஏன் எடுக்க மாட்டாரு? அவர் பெருந்தன்மையை காட்டுதா? இல்ல கேள்வி மட்டும் கேளுங்க, பதில் அது உள்ள வராதிங்க. ஆதவ அர்ஜுனாவை நீக்கி ஆகணும் திமுக கொடுத்து அழுத்தம். நீங்க அவர் என்ன பண்ணாருன்னா, திமுகவை பழி தீர்ப்பதற்காக சிறுத்தையை பயன்படுத்தினார். நீங்க இப்ப நிக்கிற வேட்பாளர் கார்த்தி, சபரீஷன், ஆதவ அர்ஜுனா 3 பேரும் ஒரே சார்ட்டர் ஃபிளைட்ல ஷாப்பிங் போறாளுங்க. இங்க லண்டனுக்கு டீ சாப்பிட்றது தெரியுமா? ஆதவ அர்ஜுனா 5 லட்சம் கோடி மருமகன், அவங்க மாமனார் எவ்வளோ இருக்கு? 5 லட்சம் கோடி இருக்கு. சபரீஷ மாமனார்கிட்ட அது ஒரு 5 லட்சம் கோடி இருக்கு. அண்ணா நகர் மோகன் பையன் கார்த்தி ஒரு ப்ராஜெக்ட் 40,000 கோடி ரூபா, ரெட் பிரிக்ஸ் ஏர்போர்ட்டு பக்கத்தில் 200 ஏக்கராவை, ஏர்போர்ட்டே கிடையாதுடா, ஏர்போர்ட்டு போய் அங்கே வச்சுக்க, இங்கே நான் தான் கட்டணம் கட்டி வைப்பேன்னு ஏர்போர்ட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமையானவர் தான் அண்ணா நகர் மோகன் பையன் கார்த்தி. அங்கே அடியால் வேலை பார்க்குறவங்க காமராஜன் ஒரு அதிமுக கவுன்சிலர் 200 ஏக்கர் வச்சிருக்காரு. எவ்வளவு? 200 ஏக்கர். அப்போ இந்த 3 பேரும் ஒரே நண்பர்கள், 3 பேரும் ஒரே நட்பு. ஆனால் திமுக தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கல என்பதனால ஆதவ அர்ஜுனா விசிகாவை வைத்து திமுகவை பிளந்தார். நீங்க அப்படியே அதிமுக பக்கம் போயிருங்க, பிஜேபி அப்ப சேரல, பிஜேபி அப்பா சேரல. மணல் ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் எங்க திண்டுக்கல்ல, அண்ணன் திருமாவையும் எடப்பாடியும் சந்திக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. முயற்சி நடக்கும்போது அங்கே ரத்தன வீட்டில் 2 பேர் மீட் பண்ணிக்கிறதாக ஆதவ அர்ஜுனா ஏற்பாடு பண்ணிட்டார். பண்ணிய பிறகு இன்னைக்கு நம்மளால மீடியா கேட்குறான், நீ கூட்டணி இறுதியாக இருக்குது, உறுதியாக இருக்கு, கூட்டணியே உடையாதுங்கிற பேசுகிறத எடப்பாடி ரத்தன கல்யாணம் விட்டு டிவியை பார்க்குறாரு. இவர் நம்மளை சந்திக்கணுங்கிறாரு, கூட்டணி உறுதியாக இருக்குது இறுதியாக இருக்குன்னா நம்மளை பார்க்குறாரு. அந்த கூட்டணியில் விட்டு அவர் பின்னாடி வெளியே போயிட்டார். யார்? எடப்பாடி. இப்படி பல முயற்சி பண்ணாரு ஆதவ அர்ஜுனா, எதுவும் நடக்கலை. கடைசியா அவருடைய ஒரே நோக்கம் திமுகவை உடைப்பது, அண்ணன் திருமாவுக்கு திமுக உடையாமல் காப்பது. இப்போ சண்முகம் சொல்றாரு சிபிஎம் கேட்குற சீட்டு தரமாட்டேங்கிறாங்க, நம்ம கிளம்பிடலாம், நீங்க தலைமை தாங்க. யார்கிட்ட சொல்றான்? திருமணம். ஆமா, வேல்முருகன் வர்றாரு, திருமா சிபிஎம். இப்படி ஒரு தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவர் திருமா. ஆனா இல்லைங்க, நான் அதெல்லாம் உடைக்க மாட்டேன். எங்கள் காலத்தில் அங்கேயே 4 பேரை முதல்ல செட்டில் ஆகிட்டான். அங்கே அறிவாளத்தை கட்டி வச்சுருக்கு, புல்லை போட்டுட்டாங்க சிறுத்தைக்கு, அது புல்லு சாப்பிட்டு படுத்து கிடக்கு. நான் இப்போ பண்ணனா என் கட்சியை உடைச்சிருவானுங்க. இந்த பயம் எப்படி வருது உங்களுக்கு? திமுக தன்னுடைய கட்சியை பிளந்து விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருது? அப்போ உங்களுடைய கட்டுக்கோப்பில் ஒரு சமரசம் திருமணனை நம்பி தானே விசிகா, ஷானவாசோ இல்லை எந்த எம்எல்ஏ எம்பி நம்பி விசிகா கிடையாது இல்லையா? இல்லை, அதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வரும்போது நிரூபிக்கணுமா இல்லையா? ஆமா,
நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலைன்னா நீங்கள் அழிஞ்சு போன நம்ம இளங்கோ இறந்து போனார்ல, அவங்க அப்பா சம்பத், அவர் தான் திமுகவுடைய ஸ்தாபகரே அவர் தான். அவர் தான் சொல்லுவார், நான் சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய சரியான முடிவுகளை எடுக்க தவறியதால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொய்த்து போச்சு. ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஆளுஷ் ஷானவாஸ் மேல நான் திரும்ப தொடர்ந்து இருக்கு, எல்லார் மேலே இருக்குங்க. அவருக்கு மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலே இருக்கு. அவருடைய அந்த கம்பீரம் குலைஞ்சு போச்சு, கம்பீரம் குலைந்து போச்சு. நான் உரிமையோடு அவரை சொல்றேன், அவருடைய கம்பீரம் குலைந்து போய்விட்டது, அவருடைய ஆளுமை குறைந்து போய்விட்டது. அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துறாங்களே. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், என்ன இளம் வயதுல, அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி சேரும். 29 வயசுல ஒரு கட்சி தலைவர். அப்போ இந்த ஆளுமை இப்ப 62 வயசு ஆகிப்போச்சு, 62 63 வயசுல அந்த கம்பீரம் குலைந்து போய்விட்டது. பெரியாரை சொல்லுவாங்க, பெரியார் 94 வயசுலையும் அவரை சொல்லுவாங்க. இந்த எனக்கு டக்குன்னு ஞாபகம் அடிக்கடி சொல்ல மறந்ததுனால, மணக்குகையில் சிறுத்தை இளம் அவர்தான் பெரியார். அதை முழுமையாக அந்த எனக்கு மறந்து போச்சு. அப்போ அந்த பெரியார் 94 மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்தை இளம், இதுதான் பெரியார். அப்போ 94 வயசு வரைக்கும் சமரசமே செய்து கொள்ளாதனால தான் பெரியார் இன்னைக்கு பாஜக செத்து எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் பயப்படுறான். எல்லார் படம் போடுறான், அம்பேத்கரை போடுறான், நேதாஜி போடுறான், திருவள்ளுவர் எல்லாம் போடுறான். பெரியார் படத்தை போட சொல்லுங்க, போட மாட்டான். இதனுடைய மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து ஒரு பள்ளிவாசல்ல ஆலிமாக இருந்த உமர் முக்தார் புரட்சிக்காக போற பொழுது அவருக்கு வயசாகி போச்சு. ஏறக்குறைய 52 வயசுல 50 வயசுல தான் அவர் புரட்சிக்கு ஆயுதத்தை தூக்குறாரு. அப்போ நீங்க சமரசம் செய்து கொண்டால் பல ஆளுஷ் ஷானவாஸ் வரும், பல SS பாலாஜி வரும், பல பனையூர் பாபு வருவார்கள். அப்போ இதெல்லாம் நீங்க சமரசமே இல்லை அப்படின்னா ஜெயலலிதா போய் பேசிட முடியுமா? பேசவே முடியாது. ஜெயலலிதா போய் ஆலோசனை பார்க்கவே முடியாது. அப்புறம் சொல்றீங்க, அதுதான் ஜெயலலிதா. ஜெயலலிதா சினிமாக்காரி, டான்ஸ்காரி, ஆட்டக்காரி, நடிகை அதெல்லாம் இருங்க. அவன் அந்த மக்கள் இதை தேர்ந்தெடுத்தான், அந்த நாற்காலியில் அமர வச்சான். அமர வைத்த பிறகு ஒரு பார்வை பார்த்தால கதை முடிஞ்சுது, அவ்வளவுதான். கனிவு பார்வை பார்த்தா அவன் சந்ததியை 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துடும். கோவை பார்வை பார்த்தா அதோட கதை முடிஞ்சது. ஒரு பார்ப்பன பெண்ணிடமிருந்து இந்த தமிழ்நாடு அரசியல் கற்றுக்கொண்டது. சங்கராச்சாரியார உலகத்துல யாராவது காஞ்சிபுரம் லாக்கப்ல படுக்க வைக்க முடியுமா? 3 பிரதமர் 2 ஜனாதிபதி ஜெயலலிதா கெஞ்சினாங்க, மிஸ் எக்ஸலன்சி வெய்ய போன எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் உள்ளே கிடக்கிற அக்யூஸ்ட் கிரிமினல். இந்து மதத்துக்கு நீங்க ஜெகத் 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 குரு, ஜெகத் குரு எங்க எங்க கிடந்தாரு? ஜெயிலுக்கு போனதா பரவாயில்ல, காஞ்சிபுரம் லாக்கப்ல கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், அபின் விற்கிறவன் எல்லாம் படுத்து கிடக்கிற இடம். புது பெட்ஷீட்டு, புது தலையாணி, புது ஊதுபத்தி. சாமி இங்கேயே படுத்துக்குங்க, இதான் உங்களுக்கு சங்கர மட பீடம். பார்ப்பன பெண் பண்ணாலா இல்லையா? அதனாலதான் வரலாற்றுல ஜெயலலிதா இன்னைக்கு வரைக்கும் பேச முடியுது. உங்களை நீங்க தேசிய தலைவருடைய நண்பன், தேசிய தலைவரோடு களமாடியவர், 195 நாடுகளுக்கு பல முறை உங்க பாஸ்போர்ட்ல சீல் இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு உலகத்தவனுக்கா கிடைச்சிருக்குமா? ஆனால் இப்போ ஆளூர் ஷானவாஸுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பது உண்மையான வேதனைப்பட்டு அதை சொல்றோம். இந்த கம்பீரம் குலைந்து போய் விடக்கூடாது. உங்க முகத்துல கம்பீரம் இல்லையே, உங்களுடைய அந்த ஆளுமை இல்லையே. ஏன் பல ஆளூர் ஷானவாஸுகள் ஊடுருவிட்டானோ சந்தேகமா இருக்கு.